Praise the Lord, children. Jesus loves all daily Bible ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். சில்ட்ரன்ஸ், கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. நீங்கள் வேதத்தை தியானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களிடத்துல அவர் மன மகிழ்ச்சியா இருக்கிறாரு. இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் கைகளை கூப்பி கண்களை மூடி முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதியும், அவர்கள் வீட்டில் இருக்கிற உற்றார் உறவினர்களை ஆசீர்வதியும். தகப்பனே, இரவும் பகலும் உடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறபடி பிள்ளைகள் உங்க வேதத்துல அப்பா தியானமா இருக்கிறாங்க, பிரியமா இருக்கிறாங்கப்பா. இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதியுங்க. பிள்ளைகள் தகப்பனே சுகபலன் ஆரோக்கியமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதுன்னு சொன்னீங்களே, பிள்ளைகளுக்கு ஒரு கேடும் வரக்கூடாதப்பா. உமக்கு பிரியமானதை பார்க்கவும், உமக்கு பிரியமானதை செய்யவும், உமக்கு பிரியமானதை சிந்திக்கவும் பிள்ளைகளுக்கு கற்றுத்தாங்கப்பா. பிள்ளைகளுக்கு நீங்க கல்விமானி நாவை தரீங்க, சாலமோனின் ஞானத்தை தரீங்கப்பா. அதற்காக சோதரம் ஆண்டவரே. என் இயேசுவானவர் எப்படி ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவும் விருத்தடைந்தீரோ, அது போல சகல விதங்களிலும் டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விருத்தடையட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நிறைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், நம்மை தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நிறைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், நம்மை தோளின் மேல் சுமக்கின்றவர். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை சுமக்கிறது போல, தந்தை தன் பிள்ளையை சுமக்கிறது போல கர்த்தருடைய வார்த்தை உங்களை சுமந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்திருக்கிறோம். அன்பு பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை சுமக்கும். கர்த்தருடைய வார்த்தை உன்னை தூக்கி சுமக்கும். ஹல்லேலூயா. கண்டு காணாதவர் போல அவர் அல்ல. உங்களுடைய காரியங்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் அவர் நியாயம் செய்வார். மோரியாவில் பிறகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் பிறகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து பலுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து பருகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். Thank you, Jesus. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் நினைக்கலாம், ஏசப்பா இருக்கிறாரா, என்னை பார்க்கிறாரா, ஏசப்பா இந்த பிரச்சனையில அற்புதம் செய்ய மாட்டாரா, நியாயம் செய்ய மாட்டாரான்னு நீங்க யோசிக்கலாம். உங்கள் கண்கள் அதிசயங்களை காண போகிறது. நீங்கள் பார்க்கிற பிரச்சனையில என் கர்த்தருடைய கரம் அற்புதம் செய்ய போகிறது. விசுவாசிப்போம். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. அவர் கேட்க கூடாதபடி அவர் செவி மந்தமாகவில்லை.
கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். 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 உன்னத தேவனே, காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். உன்னை தோளின் மேல் சுமக்கிறார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். நம்மை காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மகளே, உன்னை தோளின் மேலே அவர் சுமக்கிறார். உன்னை தோளின் மேலே சுமக்கிறார். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் அவ்விடம் விட்டு எழுந்து யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள தேசத்தின் வழியாய் யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். ஜனங்கள் மறுபடியோ அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். 2ஆம் வசனம். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். 3ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மோசே உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது என்ன என்று கேட்டார். 4ஆம் வசனம். அதற்கு அவர்கள் தள்ளுதற் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். 5ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். 6ஆம் வசனம். ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். 7ஆம் வசனம். இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். 8ஆம் வசனம். அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள். 9ஆம் வசனம். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். 10ஆம் வசனம். பின்பு வீட்டிலே அவருடைய சீஷர்கள் அந்த காரியத்தை குறித்து மறுபடியும் அவரிடத்தில் விசாரித்தார்கள். 11ஆம் வசனம். அப்பொழுது அவர், எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாயிருப்பான். 12ஆம் வசனம். மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்கிறவளாயிருப்பாள் என்றார். 13ஆம் வசனம். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். 14ஆம் வசனம். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. 15ஆம் வசனம். எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, 16ஆம் வசனம். அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். 17ஆம் வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். 18ஆம் வசனம். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்?
தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. 19ஆம் வசனம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கின்ற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். 20ஆம் வசனம். அதற்கு அவன், போதகரே, இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். 21ஆம் வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். 22ஆம் வசனம். அவன் மிகுந்த ஆசையுடையவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். 23ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்றார். 24ஆம் வசனம். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. 25ஆம் வசனம். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். 26ஆம் வசனம். அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். 27ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். 28ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். 29ஆம் வசனம். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரியையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும். 30ஆம் வசனம். இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 31ஆம் வசனம். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினராயும் இருப்பார்கள் என்றார். 32ஆம் வசனம். பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடு போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்லத் தொடங்கினார். 33ஆம் வசனம். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புற தேசத்தோரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். 34ஆம் வசனம். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். 35ஆம் வசனம். அப்பொழுது செபதேயாவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். 36ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். 37ஆம் வசனம். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பரிசத்திலும் ஒருவன் உமது இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். 38ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னாது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். 39ஆம் வசனம். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். 40ஆம் வசனம். ஆனாலும்
என் வலது பரிசத்திலும் என் இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயுத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களை அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். 41 மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். 42 அப்பொழுது இயேசு அவர்களை கிட்டே வர செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரியாகிய எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 43 உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். 44 உங்களில் எவனாகிலும் முதன்மையாயிருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். 45 அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். 46 பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற பொழுது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கின்ற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். 47 அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். 48 அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். 49 இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். 50 உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். 51 இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். 52 இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமேன், ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், மார்க்கு 10ஆம் அதிகாரம் முழுவதுமாக படித்ததை கேட்டீங்க இல்லையா? சிறு பிள்ளைகள் அனைவரும் இயேசுப்பாவை பார்க்க வரும் பொழுது இயேசுப்பாவுடைய சீஷர்கள் என்ன பண்ணாங்களாம்? அதட்டினாங்களாம், இயேசுப்பா கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ இயேசுப்பா என்ன பண்ணாங்களாம்? இல்லை, சிறு பிள்ளையை முன்னாடி நிறுத்தி சொன்னாராம், பரலோக ராஜ்யமே இப்படிப்பட்டவர்களுடையதா, சிறு பிள்ளைகளை போல இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி சிறு பிள்ளைகளை என்ன பண்ணார்? உதாரணப்படுத்தி காட்டினார். அது மட்டும் இல்லாமல் சிறு பிள்ளைகள் என்ன பண்ணாராம்? அணைத்து கொண்டு அவங்க மேலே கைகளை வச்சு அவங்கள ஆசீர்வதிச்சாராம். அன்னைக்கு மட்டும் இல்லை சில்ட்ரன்ஸ், ஏசப்பா இன்னைக்கும் சிறு பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறாரு. இந்த டெய்லி பைபிள் ஸ்கூலில் கலந்து கொண்ட உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. ஓகேங்களா? ஏசப்பா எப்பவுமே உங்களை அணைத்து கொண்டு உங்கள் தலையின் மேலே கைகளை வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அதை நீங்கள் உங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க சில்ட்ரன்ஸ். இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டு பார்வை பெற்றுக்கொண்ட குருடன் பெயர் என்ன? ஆ சகாயு, ஆ பர்த்திமேயு, இ மத்தேயு. சரியான விடையை அழகாக எழுதி ஆண்டிக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ்.